Example 2.31. Find the sum of first 15 terms of the APs series கொடுத்துட்டாங்க. சாரி. இப்போ நம்ம சொல்யூஷன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல இல்லையா, கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலனாலே இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணோமோ. Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. லாஸ்ட் டேர்மு கொடுக்கலனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்த சம்மில் பார்ப்போம். இப்போது என்ன பண்ணலாம், என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். எஸ்என் கொடுத்துட்டாங்க. எஸ்என் அது எஸ்என் கொடுக்கல இல்லையா, எண்ணு தான் கொடுத்துருக்காங்க. எண் என்னது, n ஈக்குவல் டு n = 15. ஏ என்ன கொடுத்துட்டாங்க, ஏ ஈக்குவல் டு 8 இல்லையா, 8. என்னன்னா டேர்ம்ஸு 15 டேர்ம்ஸு. டி என்னது, இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இல்லையா. அப்போது 7 1/4 மைனஸ் 8 இதை ஃப்ராக்ஷனை மாற்றணும் இல்லையா. அப்போது 7 4s are 28, 29/4 மைனஸ் 8 ஈக்குவல் டு 29 மைனஸ் 32/4 ஈக்குவல் டு மைனஸ் 3/4 ஆச்சா. இப்போ Sn ஈக்குவல் டு n/2, என்னது 15/2 2 இன்ட்டு 8 ப்ளஸ் 15 மைனஸ் 1 மைனஸ் 3/4 ஆச்சுங்களா. அப்போது Sn ஈக்குவல் டு 15/2 2 இன்ட்டு 8 16 14 இல்லையா, 14 மைனஸ் 3/4. அப்போ Sn ஈக்குவல் டு 15/2 அது பண்ண முடியாது இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். 2 16 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா, 2 இங்கே 7. அப்போது 7 3s are 21, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது மைனஸ் 21 மைனஸ் 21/2. அப்போது Sn ஈக்குவல் டு 15/2 இது 32 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, 32 மைனஸ் 21/2. அப்போ Sn ஈக்குவல் டு 15/2 இதில் 21 மைனஸ் பண்ணால் தான் வரும், 10 வரும் இல்லையா, 10 தானே வரும், 11 இல்லையா, 20 ஆமாம் 11/2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவ்வளோதான். இங்கே 4 இருக்குது இல்லையா. Sn ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணால் 15 இன்ட்டு 11 எவ்வளோ, 15 இன்ட்டு 11 15 15 165. இப்போ 165/4. அப்போது என்ன டேர்ம் இது, 15th டேர்ம் இல்லையா, 15th டேர்ம். S15 ஈக்குவல் டு 165/4. 15th டேர்ம் என்னது 4. இங்கே 15 போட மறந்துட்டேன், எல்லாத்துக்கும் 15 போட்டுங்க. இது எல்லாமே 15 ஓகேங்களா, எல்லாமே 15 ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் 32ல் பாருங்கள், ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதை லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க. அப்போது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், கொடுத்த உடனே நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியத ஃபார்முலா என்னன்னு பார்த்தா, சொல்யூஷன் Sn ஈக்குவல் டு n/2 a ப்ளஸ் எல் இதான் ஃபார்முலா ஓகேங்களா. இந்த ஃபார்முலா மறக்காதீங்க. எண்டு அந்த லாஸ்ட் டைம் கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், லாஸ்ட் டைம் கொடுக்கலனா அந்த முன்னாடி பார்த்தாலும் அந்த Sn அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. அந்த n/2 2a + 1 2a + n-1 × d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. லாஸ்ட் டைம் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க சரிங்களா. இப்போது எனக்கு என்னென்ன தெரியணும், தெரியணும், nth டேர்ம் என்னென்னு தெரியணும் இல்லையா. என்ன டேர்மில் இது ஒன்றா மாறுதுங்கிறது தெரியணும் எனக்கு. அப்போ n தெரியாது நமக்கு, n கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா, n ஈக்குவல் டு L - a/d ப்ளஸ் 1. அப்போ நம்ம ஏ தெரியணும். என்னது, a ஈக்குவல் டு 0.40. அப்புறம் டிங்கிறது என்னது, இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இல்லையா. இப்போ d ஈக்குவல் டு 0.43 - 0.40 ஈக்குவல் டு
0.03 இது டி. அப்புறம் எல்லுன்னு அது லாஸ்ட் டேர்ம் 1, எல் ஈக்குவல் டு 1. நம்ம இதை அதை வச்சு என்ன கண்டுபிடிப்போம், ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.40 டிவைடட் பை 0.03 ப்ளஸ் 1. இது என்ன ஆகிடும், 1ல் 40 ரூபா போச்சுன்னா 60 ரூபா. 0.6 ப்ளஸ் 1 டிவைடட் பை 0.3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். பண்ணால் என்ன வரும், 0.60 ப்ளஸ் 0.03 டிவைடட் பை 0.03. இப்போ இங்கே பாருங்கள், 0.63 டிவைடட் பை 0.03 கேன்சல் பண்ணால் எவ்வளோ, 21. கேன்சல் பண்ணால் 21. அப்போ n ஈக்குவல் டு 21. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். Sn ஈக்குவல் டு 21/2 அப்புறம் 0.40 ப்ளஸ் எல் ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், 21/2 இது 1 ரூபாவும் 40 பைசா எவ்வளோ, 1.40. கேன்சல் பண்ணால் 0.7. அப்போது 21 × 0.7 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 21 × 7, 0.7 வச்சுக்கோ. 1 7s are 7, 2 7s are 14. ஒரு நம்பர் தள்ளி இருக்குது இல்லையா, அப்போ ஒரு நம்பர் தள்ளி வச்சிடலாம். இப்போ 14.7. ஓகேங்களா, தேங்க்யூ.